கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பெண் ஊழியர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த மிஷனரிகள் இந்தியாவிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்து இந்தியாவிற்காக பாடுபட்ட அவர்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருந்த நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்வில் நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாங்கள் பிரயாசப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த செய்தியை கூறும்பொழுது வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்ல சம்மர் அக்னி வெயில் வர ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லோரும் நிறைய லிக்விடாக எடுங்க, வீட்டுக்குள்ளே ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த பெண் மிஷனரிகளில் இவங்கள பற்றி ஆல்ரெடி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் நம்மளுக்காக வந்த ஒரு பெண் ஊழியர் இவங்க பேர் வந்து எமி பியாட்ரிஸ் கார்மைக்கேல். இவங்க பார்த்திங்கனாக்கா இவங்க பிறந்த அந்த வருடம் வந்து 16வது டிசம்பர் 1867 வருடம். இவங்க வந்து ஒரு ஐரிய கிறிஸ்துவ மறைப்பணியாளர். அவங்க வந்து இந்தியாவில் நம்ம நாட்டில் பணிபுரிந்தார்கள். அவங்க வந்து டோனாவூர், திருநெல்வேலியில் இருக்கிற டோனாவூரில் அனாதை இல்லம் நிறுவியவர். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இந்தியாவில் 55 வருடங்கள் இந்த இறைப்பணியில் செலவிட்டாங்க. அவங்க எழுதியிருக்கிற புத்தகங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 35 புத்தகங்கள். அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய துவக்க கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து டேவிட் கார்மைக்கேல், கேத்ரின், அவங்களுக்கு பிறந்த பெண் தான் இவங்க கூட பிறந்தவங்க 7 பேர். இவங்க தான் வந்து மூத்தவர்கள். அதுக்கப்புறமா வந்து அயர்லாண்டில் கவுண்டி டவுன் அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் மில்லிஸ்லேன்ற கிராமத்தில் பிறந்தவங்க. இப்போது இவங்க அப்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆலை உரிமையாளராக இருந்தார். ஆனால் அப்படி ஆலை உரிமையாளராக இருந்தாலும் அவங்க 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறை பக்தியில் சிறந்து விளங்கிய கிறிஸ்தவர்களாக காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து அவங்க அப்பா எடுத்துட்டிங்கனாக்கா 4 வருஷம் ஹாரோ கேட் மகளிர் கல்லூரியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 16 வருடம் பார்த்திங்கன்னா பெல்ஃபாஸ்ட்டில் அங்கே வந்து இடம் பெயர்ந்தார்கள், அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 வருடம் கழித்து அவங்க தந்தை மரித்து போனார். அதுக்கப்புறமா வந்து வெல்கம் இவாஞ்சலிக்கல் அப்படின்ற ஒரு சர்ச்சை நிறுவினாங்க. 1880 ஆண்டில் பார்த்திங்கனாக்கா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷார்லிஸ் என்ற ஒரு பிரிவு, அவங்க அந்த பெண்கள் வந்து மில்லில் வேலை செய்கிற பெண்கள். ஆனால் தொப்பிக்கு பதிலாக சால்வையை அணிந்திருந்தார்கள். அந்த பிரிவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை தோறும் அவங்க வந்து வகுப்பு எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோஸ்மேரி பிரஸ் பைடிரியனின் தேவாலய மண்டபம் ஒன்று இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பல 100 பேர் வந்து நிறைய பேர் அங்கே வந்து அந்த தேவாலய மண்டபத்தில் பங்கேற்றார்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா 500 பவுண்டு செலவழித்து 500 பேர் அமரக்கூடிய ஒரு இரும்பு அரங்கத்தை அவங்க வந்து கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் பத்திரிகை அதில் கூட அதை பற்றி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஏன்னா நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்பொழுது நம்ம கர்த்தர்கிட்ட என்ன கேட்குறோமோ கர்த்தர் யார் மூலமாவது நம்மளுக்கு உதவி செய்வார். அதே மாதிரி தான் நன்கொடைகள் இவங்களுக்கு கிடைத்தது. எப்படின்னாக்கா மிஸ் கேட் மிட்சல் அவங்க வந்து 500 பவுண்டு தர்றாங்க. அதுக்கப்புறமா ஆலை உரிமையாளரிடமிருந்து நிலம் கிடைக்குது. ஸோ 1887 ஆண்டு கேம்ப்ராய் தெரு, ஹீதர் தெரு இந்த மூலையில் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பு மண்டபத்தை நிறுவி அங்கே வந்து ஒரு வெல்கம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. 1889 ஆண்டு வந்து மான்செஸ்டரில்
அவங்க வந்து இந்த வெல்கம் குரூப்பில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யார்? எமி கார்மைக்கல். அதுக்கப்புறம் தான் மான்செஸ்டர் மில்ல வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்கல்ல அந்த இடத்துல, அங்கே பணிபுரிய அழைப்பு அவங்களுக்கு வந்தது. அங்கே பணிபுரிகிறப்ப தான் நரம்பியல் நோயினால் அவங்க வந்து தாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து வெளிநாட்டிலேயே மறைப்பணி செய்தார்கள். 1887 பார்த்திங்கன்னா கெஸ்விக் மாநாட்டில் சைனா இங்கிலாந்து மிஷன், அந்த மிஷனில் பார்த்திங்கன்னா அதை நிறுவின ஹெட்சன் டைலரை பற்றி, அவரை பற்றி, அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து உடனே அந்த மறைப்பணி மேலே ஆசை வந்துடுது, நம்மளும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வருகிறது. அதை நம்பினாங்க கண்டிப்பாக கர்த்தர், ஏன்னா அந்த வாஞ்சை இருக்கிறவங்க கர்த்தரால் எரேமியாவில் கூறியிருக்கிறது போல் சிறு வயதிலே கர்த்தர் வந்து முன்குறித்து வைப்பார் யாரெல்லாம் வந்து அவருடைய இறைப்பணிக்கு வந்து தொண்டு செய்யணும்னு. அந்த மாதிரி முன்குறிக்கப்பட்டவர் தான் இந்த எமி பியாட்ரிஸ் கார்மைக்கல். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இந்த சைனா இங்கிலாந்து மிஷனில் லண்டனில் பெண்கள் பயிற்சி எடுக்கிற இடத்துல இவங்க அவங்களோட தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த இல்லத்தில் தங்கியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், அதுக்கப்புறமா வந்து மறைப்பணியாளராகிய மேரி ஜெரால்டின் கின்னஸை சந்தித்தார்கள். எங்கன்னா அந்த பெண்கள் பயிற்சி இல்லத்தில் சைனாவில் இவங்கள சந்திக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எமி கார்மைக்கல்ல வந்து இந்த மறைப்பணி செய்வதற்காக நிறையா ஊக்குவிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து ஆசியா வந்து பயணம் செஞ்சு வந்தாங்க. ஏன்னா அவங்க உடல்நிலை காரணமாக அவங்களுக்கு வந்து இந்த சைனா இங்கிலாந்து மிஷனில் மறைப்பணியை தொடர்வதற்கு அவங்களால முடியல. அதுக்கப்புறமா என்ன அவங்க இது பண்ணுறாங்கன்னாக்கா சர்ச் மிஷனரி சொசைட்டியில் சேர விருப்பப்படுறாங்க, அதில் சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 15 மாதங்கள் ஜப்பானில் இருந்தாங்க. அவங்களோட உடல்நல குறைவால் நாடு திரும்பினார்கள். அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்காவில் குறுகிய காலம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வருகை புரிகிறார்கள். இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு உடலுக்கு ஏற்ற ஒரு சீதோஷ்ண சூழ்நிலை இருந்ததாக கருதப்பட்டு பெங்களூரில் தான் அவங்களுடைய இறைப்பணியை தொடங்குகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த இங்கிலாந்து திருச்சபை பார்த்திங்கன்னா ஜெனனா மிஷனால் நியமிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து மெயினாக இவங்க எதில் வந்து இவங்களோட இறைப்பணி இருந்ததுன்னா பெண்களுக்காகவும் சிறுமிகளுக்காகவும் இவங்க பணி செய்தார்கள். அந்த காலத்தில் அந்த திருநெல்வேலியில் இருக்கிற அந்த டோனாவூர் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவதாசிகள் முறை காணப்பட்டது. அது வந்து ஒரு சமூகத்தால் உருவாக்கப்பட்டது. அதை எதிர்த்து வந்து யாருமே போராடவே இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்களேன், எப்படின்னா பெண்கள் வயதுக்கு வந்த உடனே, சிறு பெண்கள் அது என்ன வயசுனா இருக்கட்டும், வயதுக்கு வந்த உடனே அவங்க வந்து கோயிலில் அவங்கள நேர்ந்து விட்டுடுவாங்க. அவங்களுக்கு பேர் வந்து தேவதாசிகள். அந்த மூலமாக கட்டாய பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன். நம்ம வீட்டில் கூட பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நடக்கின்ற அந்த தேவதாசி முறையை அழிக்க யார் பாடுபட்டது? எமி கார்மைக்கல். அவங்க வந்து ஒரு ஐரிஷ். பாருங்க, கர்த்தர் எப்படி ஆட்களை தெரிந்தெடுக்கிறார். அதே மாதிரி தான் நம்மளையும் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துவார். நம்மளை எங்கே கூப்பிட்டாலும் சரி, எங்கே போக சொன்னாலும் சரி, நம்ம வந்து போகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போ வந்து 1901 வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டோனாவூர் சங்கம் ஒன்று அமைக்கிறார்கள். அதுக்கப்புறமா 1932 கோல்டு கார்டில் அந்த ஒரு புத்தகத்தை அவங்க எழுதுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த டோனாவூர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தென்கோடி மூலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மைல் தொலைவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த டோனாவூர் காணப்படுகிறது. இதில் எப்படி அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு அந்த பேர் வந்ததுன்னா, ஒரு ஜெர்மன் மறைப்பணியாளர் கவுண்ட் டோனா
அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த சங்கத்துக்கு நிதி அளிக்கிறாரு. ஸோ அவரோட பெயரின் நினைவாக அந்த ஊருக்கு டோனாவூர் என்று பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ரெவரண்ட் தாமஸ் வாக்கர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு பள்ளியை ஒரு பள்ளியை வந்து நிறுவினார். அதுக்கப்புறமா கார்மைக்கலோட கூட்டுறவாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டோனாவூர் வந்து குழந்தைகள் சரணாலயமாக மாறியது. நம்மளுக்கு கூட நிறைய பேர் வந்து நல்ல வசதியாக இருக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய இடம் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கூட இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ஆதரவற்ற குழந்தைகள், அதுக்கப்புறமா திக்கற்ற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த காலத்தில் பாவம் செய்கிறவங்களே தைரியமாக சுற்றி திரிகின்ற இந்த காலத்தில் ஒரு பாவமும் அறியாத அந்த குழந்தைகள், சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது செய்ய, நம்மளாலான உதவியை செய்ய நம்ம முன்வர வேண்டும். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக முதல்ல ப்ரீனா அந்த சிறுமி தான் வந்து தேவதாசியாக அந்த கோயிலில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து தப்பித்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவங்கள மீட்டுட்டு முதலாக இந்த தேவதாசிகளுக்கு எதிராக அந்த முறைக்கு எதிராக பாடுபட்டது இந்த பெண் மூலமாக தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அந்த பெண் மீட்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோனாவூரில் அந்த இல்லத்தில் தங்க வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இப்போ நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு போனால் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம், அந்த ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைலு எல்லாமே அவங்கள மாதிரியே மாற்றிக்கிறோம். ஆனால் இவங்க பாருங்கள் அந்த இந்திய பண்பாட்டை மதித்தார்கள். அதனால தான் எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈவன் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாருமே வந்து இந்திய உடைகள் தான் அணிந்திருந்தார்கள். அந்த பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணாங்கன்னா இந்திய பெயர்களை தான் வைத்தார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வித்தியாசமாக பேர் வைக்கிறோம், அந்த பேருக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஆனால் அவங்க பாருங்கள் இந்த இந்தியாவுக்கு வந்து அதுவும் தேவதாசிகளுக்காக முக்கியமாக பாடுபட்டவர், அந்த பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு இந்திய பெயர் வைத்தார். அங்கே இருக்கிற அந்த சங்கத்தில் அந்த இல்லத்தில் எல்லாருமே வந்து இந்திய உடைகளை தான் அணிந்திருந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து எமி கார்மைக்கல் எப்படி ட்ரெஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உடை தான் அணிந்திருந்தாங்க, புடவை கட்டியிருந்தாங்க. அவங்க வந்து ஐரிஷ்ன்றதுனால ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்கள்ல, அதனால் அவங்க தோலை வந்து அடர் காஃபி நிறத்தில் வந்து சாயம் ஏற்றி கொண்டார்கள். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம முடிக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் போடுறோம், ஃபேஷன் சொல்லி போடுறோம். ஆனால் அவங்க யோசிச்சு பாருங்கள், அந்த நம்ம வந்து இப்போ இந்த மாநிறம் தான் வந்து ஒரு அழகான கலரு, ஆனால் நம்ம வெள்ளையாகணும்னு என்ன பண்ணுறோம், நிறைய க்ரீமு நிறைய இதுவெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க பாருங்கள் நம்ம இந்திய பண்பாட்டை மதித்ததுனால இந்திய உடையை அணிந்தார், சாரி கட்டினாங்க, ப்ளஸ் அந்த தோலை கூட வந்து நம்ம மாநிறத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்ல. அந்த சாக்ரிஃபைஸ் மைண்டு வந்து எல்லாருக்குமே வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறைப்பணி வாழ்க்கை. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இவங்களை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மறைப்பணி வாழ்க்கை வந்து அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா, இந்த மறைப்பணி வந்து இந்த வாழ்க்கை வந்து வெறுமனே இறப்பதற்கான வாய்ப்பு. திருப்பி சொல்கிறேன், வெறுமனே இறப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இந்த இறைப்பணிக்கு வந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து நம்மளுடைய சொந்தங்களை பற்றியோ நம்மளுடைய உற்றார் உறவினர்களை பற்றியோ நம்ம குடும்பத்தை பற்றியோ கவலையே பட மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு சமூக சேவை மாதிரி மாறிடுது. அப்போ நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்க மாட்டோம், மற்றவங்களுக்காக பாடுபடுவோம், நிறையா வந்து இழக்க நேரிடும், சாக்ரிஃபைஸாக இருப்போம். எல்லாத்தையும் இழந்தால் கூட கர்த்தருக்காக அவங்க ஊழியம் செய்கிறத நிறுத்தவே மாட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்ற ஒரு விஷயம். என்னென்னா, ஊழியர்களையோ இந்த மிஷினரிகளையோ பார்க்கும்பொழுது என்ன தான் வறுமை கோட்டின் விளிம்புக்கு சென்றால் கூட யாருமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் நம்ம
வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு போராட்டம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், இல்லை யாராவது ஒரு மனிதனால் பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, உடனே என்ன பண்ணுறோம், கர்த்தரை வந்து தூஷிக்க ஆரம்பிக்கிறோம், வேறு வித மாதிரியெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்களெல்லாம் யோசித்து பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி ஒரு துணிச்சலாக தைரியமாக செயல்பட்டாங்க இந்த தேவதாசி முறையை. ஏன்னா அது வந்து ஒரு பாலியல் தொழில் மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதை எதிர்த்து போராடி இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும், அவங்கள எத்தனை பேர் பாலியல் ரீதியாக துன்புறுத்திருப்பாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து நிறைய தொல்லை கொடுத்துருப்பாங்க, போராட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆண்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அதுவும் ஒரு பாலியல் தொழிலுக்கு எதிராக அவங்க போராடும் பொழுது கண்டிப்பாக ஆண்களால் அவ்வளோ இடையூறு இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு எதிர்த்து போரிட்டார்கள். நம்ம கூட அப்படி தான் இருக்கணும். இப்போ நான் வந்து பெண் தானே, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் வந்து உன்னை தேர்ந்தெடுத்தாருன்னு வச்சுங்களேன். அப்போது உங்களை வந்து அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தினால அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பெலனை தருவார். கர்த்தர் வந்து எப்படின்னாக்கா, எப்படி கோலியாத்தோ தாவீதும் சண்டை போடுறப்போ, தாவீது வந்து சின்ன பையன், ஆனால் கோலியாத் எப்படி இருந்தால் ராட்சசம் மாதிரி இருந்தான். ஆனால் தாவீது வந்து என்ன பண்ணால், ஒரே ஒரு கவன் கல்லை எறிந்தான், அவ்வளோதான், கோலியாத் இறந்து விட்டார். அந்த மாதிரி தான் வெற்றியை தருவார். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் நமக்கு வெற்றியை தருவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 1912 மருத்துவமனை வந்து அந்த ஊரில் நிறுவினார்கள். அதுக்கு நிதியும் தொழிலாளர்களும் கிடைத்தது. 1913 பார்த்தீங்கன்னாக்கா டொனாவூர் சங்கம் ஒன்று ஏற்றினார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 130 சிறுமிகளை அங்கே சேர்த்து அவர்களுக்காக சேவை புரிந்தார்கள். 1918 வந்து சிறுவர்களுக்கு இல்லம் ஒன்று அமைத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த தேவதாசி முறை மூலமாக பிறந்த குழந்தைகளை அங்கே தான் வளர்த்தாங்க. இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்போ எத்தனையோ பேர் வந்து ஒரு தவறான முறையில் தொடர்பு வைத்துக்கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைகளை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விட்டுடுறாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், அப்படி தேவதாசி முறையில் பிறந்த குழந்தைகளை, அந்த ஆதரவற்ற குழந்தைகளை வளர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அதுக்கப்புறமா 1916 பார்த்தீங்கன்னாக்கா பொது வாழ்க்கையின் சகோதரிகள் என்ற புராட்டஸ்டன்ட் சமய அமைப்பை பற்றி அவங்க எழுதுகிறாங்க, ஒரு இதை நிறுவுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா பேசிக்கலாகவே இவங்க வந்து மிக சிறந்த எழுத்தாளர். தன் அனுபவத்தை இந்த மறைப்பணியில், இந்த இறைப்பணியில் அவங்க என்னெல்லாம் அனுபவப்பட்டாங்களோ அதெல்லாம் வந்து பல கட்டுரைகளாகவும் பல புத்தகங்களாகவும் எழுதுகிறாங்க. 1948 இந்தியாவில் இந்த தேவதாசி முறை தடை செய்யப்பட்டது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஏன்னா யாராவது ஒருத்தர் முன்னி எடுத்து துணிகரமாக ரொம்ப வெற்றி பெற்றாங்க ஒரு காரியத்தில், அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க சோர்ந்தே போகிறதில்ல. ஏன்னா கர்த்தருக்காக நாம் எழும்பி நிற்கிறப்போ பலன் யாரிடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து வருது. அதனால் நம்மளை என்ன அவமானப்படுத்தினாலோ, அசிங்கமாக பேசினாலோ, இல்லை கேரக்டர் வைஸ் தவறாக பேசினாலோ, நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தருக்காக காரியங்கள் செய்யும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் செய்ய ஆரம்பிக்கணும். 1951 வந்து அவங்க இந்தியாவில் தான் மரித்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க கல்லறை வந்து நம்ம டொனாவூரில் தான் பார்க்கலாம். அந்த கல்லறை மேலே வந்து வேறு எந்த கல்லையும் வைக்கக்கூடாது என்று அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அப்புறமா மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த டொனாவூர் சங்கம் வந்து ஆரம்பித்ததில்ல, அந்த ஊழியம் வந்து இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த டொனாவூர் சங்கம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நீங்கள் திருநெல்வேலியில் இந்த டொனாவூரில் பார்க்கலாம். அதில் வந்து 400 ஏக்கர் நிலப்பரப்பில் 16 நர்சரி பள்ளிகள், ஒரு மருத்துவமனைகள் காணப்படுகிறது. ஒரு மருத்துவமனை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 500 பேர் வந்து அதனால் பயனடைகிறார்கள். 1896 வருடம் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி மறை மாவட்டம் அந்த அதிகார வரம்பின் கீழ் இந்தியர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. எதுனா அந்த டொனாவூர் சங்கம்.
இங்கே யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள், அதுக்கப்புறமா இந்த தேவதாசி முறையில் பிறந்த குழந்தைகள் அவங்களெல்லாம் அங்கே வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 6வது வகுப்புக்கு அவங்களெல்லாம் வந்து அந்த கல்வி கற்பதற்கு கண்டிப்பாக வெளியில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. 1982 வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண் குழந்தைகளையும் வளர்க்குறாங்க. ஆனால் அவங்கள வந்து தத்து கொடுத்துட்றாங்க. யாரெல்லாம் கேட்குறாங்களோ சட்டத்தின் முறைப்படி அவங்க தத்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 18 ஜனவரி மாதம் இங்கிலாண்டில் பார்த்திங்கனாக்கா 18ஆம் தேதி ஜனவரி இங்கிலாந்து சபை வந்து அவங்கள வந்து நினைவு கூறுகிறார்கள். அந்த நாளை வந்து எமி கார்மைக்கலை கருதி அவங்க செய்த தொண்டை கருதி மறைப்பணியை கருதி அவங்களை வந்து அவங்கள நினைவு கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் பார்த்திங்கன்னா மோடன் விரிகுடா நகரமில் மெரோஃபீல்டில் கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா கார்மைக்கலோட பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன நிறைய படைப்புகள் நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி யாரை பார்த்தோம்? எம்மி பேட்ரிஸ் கார்மைக்கல். இப்போது ஒரு நிமிடம் நம்மளையும் அவங்களையும் வச்சு யோசித்து பாருங்களேன். நம்ம வந்து படிக்கிறோம், வேலை செய்கிறோம், அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள், இப்படி தான் நம்ம ரொட்டீனாக போயிட்டுருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்காவது உதவி செய்திருக்கிறோமா? இல்லை உதவி செய்கிறோன்ற அந்த போர்வையில் யாரையாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோமா? யாரையாவது இழிவுபடுத்தியிருக்கிறோமா? யாராவது அசிங்கப்படுத்தியிருக்கிறோமா? யாராவது வார்த்தைகளால் நம்ம வந்து அசிங்கப்படுத்தியிருக்கிறோமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இவங்க வந்து ஒரு நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் டோனாவூரில், திருநெல்வேலியில் இருக்கிற அந்த டோனாவூரில் நடக்கின்ற அந்த தேவதாசி முறையை ஒழித்தார்ல. அப்போது நம்ம வந்து நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைகள், சண்டைகள், ஏதாவது ஒரு வீட்டில் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் போய் அங்கே முன்ன நின்று அந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறீங்க? சிலர் நினைக்கலாம், ஐயோ அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களால் ஆன உதவியை நம்ம செய்யணும். ஏன்னா நான் நிறைய காலங்களில் பார்த்துருக்கேன், இந்த ரோட்லலாம் ஆக்சிடெண்ட் நடக்கிறப்ப எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. ஏன்னா போலீஸ் என்கொயரி அது இதுன்னு அப்படின்னு பயந்து போயிடுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா நம்ம பணத்தை இழந்தால் சம்பாரிச்சிடலாம், எதை இழந்தாலும் நம்ம வந்து திரும்பி மீட்டுக்கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய பெண்கள் வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய கற்பு ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளுடைய அந்த என்னது உயிர். ஏன்னா ஒரு உயிர் வந்து ரொம்ப முக்கியம். பணத்தை விட எல்லாத்த விட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உயிரை இழந்துட்டோன்னு வச்சுங்களேன், எத்தனை சாரி சொன்னாலும் சரி, எத்தனை நம்மளுக்கு வந்து எத்தனை சாக்குப்போக்கு சொன்னாலோ சமாதானம் சொன்னாலோ அது வந்து நம்மளால் திருப்பி பெற முடியுமா? இல்லை. அப்போ அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ எல்லாம் கேட்பாங்க, மேம் இது எங்கேருந்து படிச்சிங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சக மனிதரை ஜாதி பார்க்காம, அதுக்கப்புறமா வந்து என்ன மதம் இதெல்லாம் பார்க்காம, ஒரு ஆண் பெண் அவ்வளோதான், அதை மட்டும் பார்த்து ஆனால் நம்ம வந்து உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்ம கிட்ட யாராவது நல்லா பேசினா நம்மளும் நல்லா பேசிடுறோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட பழகிறவங்க எப்படி பழகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதில் நம்ம ஜாக்கிரதை உணர்வுள்ளவளாக இருக்க வேண்டும். எஸ்பெஷலி இந்த மிஷினரி பணியில் இருக்கிறவங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்காக ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்களே அதுக்காக தனியாக யாரும் கிளம்பி வர மாட்டாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை அசிங்கமாக பேசுவாங்க. அப்போ ஒரு காரியமும் செய்யும்பொழுது சோர்ந்து போவாங்க. என்கிட்ட கூட ஒரு மிஷினரி பேசுகிறப்போ சொன்னாங்க, நான் வந்து கர்த்தருக்காக ஒரு காரியத்தை எழுந்து செய்கிறேன், ஆனால் என்ன வந்து தடுக்கிறாங்க, என்ன இது
இதெல்லாம் இப்படியா செய்யணும், இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொல்வேன்னாக்கா, நீங்கள் வந்து அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. ஏன்னா கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறீங்க, நம்ம எது செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும். அந்த ஒரு எண்ணம் தான் நம்ம மனசில் இருக்கணுமே ஒழிய வேறு எந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நம்மளை அவமானப்பட்டாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நான் எல்லார்கிட்டையும் சொல்கிற ஒரே வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால் எல்லா விஷயத்தையும் கர்த்தர்கிட்ட விட்டுட்டு நம்ம கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எப்பவுமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எமி கார்மைக்கல் போல அந்த தொண்டு மனப்பான்மை இருக்கணும், சமூக சேவை மனப்பான்மை இருக்கணும். நிறைய இப்போ நான் சொன்ன இன்னைக்கு வந்து நம்ம 5வது மிஷினரியை பார்க்குறோம், பெண் மிஷினரி. எல்லாரும் பெண்களுக்காக, சிறுமிகளுக்காக ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போன்னா அந்த காலத்தில் இந்தியாவில் பெண்கள் எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது அதே இந்தியாவில் வசிக்கிற நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் எங்கிருந்தோ வந்த மிஷினரிகள் நமக்காக பாடுபட்டு நமக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக படிக்கவும் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்காக இல்லம் அமைச்சிருக்காங்க. யாரெல்லாம் அவங்கள வந்து ஒடுக்குறாங்களோ, யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ, யாரெல்லாம் பாலியல் ரீதியாக அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் மீட்டு வந்து அவங்களுக்காக ஒரு இல்லத்தை அமைச்சாங்க பாருங்களேன். அந்த மனப்பான்மை நம்மளுக்கும் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நல்லா சாப்பிட்டோமா, நம்ம நல்லா சம்பாரிச்சோமா, நல்லா வேலைக்கு போனோமா, சந்தோஷமாக இருந்தோமா, அந்த பாரம் இல்லை நம்மக்கிட்ட. அதனால்தான் நம்ம வந்து சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரம் வேணும் நம்மளுக்கு. மற்றவங்களுக்காக இருக்கிற பாரம் இருந்தால் தான் நம்மளால் வந்து சேவை செய்ய முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்த அத்தனை மிஷினரிகள்லேயும் எப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்டோடு இருந்தாங்கல்ல, கர்த்தருக்காக அவங்க பிரகாசித்தார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில், ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதில் அவங்க எவ்வளோ வந்து வாஞ்சியாக ஈடுபட்டார்கள். அந்த வாஞ்சை நமக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கத்தாவே இதோ இந்த இந்தியாவில் திருநெல்வேலி பகுதியில் டோனாவூரில் இருந்த அந்த தேவதாசி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது ஏசப்பா. அதற்காக பாடுபட்ட எம்மி கார்மைக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கத்தாவே. அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் ஏசப்பா, அந்த தொண்டு உள்ளம் ஏசப்பா, எத்தனையோ பள்ளிகள், இல்லங்கள், மருத்துவமனைகளை எழுப்பியிருக்கிறார்கள் கத்தாவே. அதையெல்லாம் இப்பொழுது எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் கத்தாவே. நாங்கள் சுயநலமாக இல்லாமல் ஒரு பரந்த மனப்பான்மையோடு தொண்டுணர்வோடு பாடுபடணும் கத்தாவே. பணத்துக்கு முக்கியத்துவம் தராமல் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கிருபை தாரும் கத்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கத்தாவே. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களோடு துணையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இசப்பா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடக்காத வண்ணம் ஏசப்பா, அந்த போருனால எத்தனையோ இழப்புகள் ஏற்படும் ஆண்டவரே. நீர் தடை செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.